அம்மா. யாரு? அம்மா அம்மா உங்களுக்கு என்ன ஆச்சுமா? யாரு யாரு? அம்மா அம்மா இளமதி, என்ன ஆச்சுமா? இளமதி கொஞ்சம் பொறுமையா இருமா. நீ பதட்டப்பட்டு தேவலாம் அவங்களையும் பதட்டப்படுத்த கூடாதுமா. இவங்களுக்கு என்னாச்சு டாக்டர்? முழுசா நினைவெல்லாம் திரும்பிடுச்சு. பழைய நினைவுகள் திரும்ப வர்றதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மிதாமா. இத்தனை நாள் கொடுத்த ட்ரீட்மெண்ட்ல அவங்க எடுத்துக்கிட்ட மருந்து மாத்திரையோட சைடு எஃபெக்ட்னால தான் அவங்களுக்கு திடீர்னு கண் பார்வை பாதிக்கப்பட்டிருக்கு. சுகர் லெவலும் அதுக்கு ஒரு காரணம். சுகர் லெவல் மருந்து மூலியமா கம்மி பண்ணிடலாம். அது குறைஞ்சாலே அவங்க இழந்த கண் பார்வைய மீட்டெடுக்க முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குமா. அப்ப எப்படி டாக்டர் இவங்களால அந்த கொலைகாரன் அடையாளம் காட்ட முடியும்? அம்மா இளமதி. அம்மா அம்மா ஆண்டவன் ஏன் இப்படி நம்மளை சோதிக்கிறான்னு தெரியல. இத்தனை நாள் என் உயிரை காப்பாத்தி வச்சிருந்தே. அம்மா எனக்கு எதுவும் ஆகாதும்மா. கூடிய சீக்கிரமே எனக்கு கண்ணு சரியாயிடும். அந்த கொலைகாரனை நான் அடையாளம் காட்டியே தீருவேன். சண்டைகோழி, அவங்க தான் சொல்றாங்கல்ல, ஏன் வருத்தப்படுற? பார்த்துக்கலாம் விடு. இளமதி, அந்த கொலைகாரனோட முகம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அவனை நான் நல்லா பார்த்தேன். எனக்கு கண் பார்வை மட்டும் வரட்டும், அவன் எப்படி இருப்பான்னு நான் சொல்றேன். கண்டிப்பா உண்மை தோத்து போகாது இளமதி. அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுப்போம். சரிங்கம்மா. என்ன சண்டைகோழி, இப்ப என்ன பண்றது? அது யாரு கூட? யாரு இளமதி? அம்மா இவர் என் ஃப்ரெண்டு பரம. இளமதி, இவங்க இந்த ஹாஸ்பிட்டல் அட்மாஸ்பியர்ல இருக்கிறத விட இவங்களை கூட்டிட்டு போய் உங்க வீட்டுல வச்சுக்கிட்டீங்கன்னா அது இவங்களுக்கு ஒரு நல்ல சேஞ்சா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஒரு நிமிஷம் டாக்டர். பரமா என் கூட வாயேன். சரிம்மா. ஒரு நிமிஷம் வா. என்ன சண்டைகோழி? நாம கிளம்பும் போது அம்மா அப்பா எப்படி பேசினாங்கன்னு பார்த்தல. இவங்களை இப்ப வீட்டுக்கு கூட்டிட்டு போனா கூட தேவையில்லாம இவங்களை அவங்க 2 பேரும் தொந்தரவு பண்ணிடுவாங்களோன்னு பயமா இருக்கு. ஏன்னா அவங்க 2 பேரும் என் உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு பயப்படுறாங்க. அதனால அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு போகவே தயக்கமா இருக்கு. என்ன பண்றதுன்னு புரியல பரமா.